தீரலைன்னா அப்போ பிரச்சனை இருக்குதுன்றதுக்காக சச்சரிதமும் ஆரத்தையும் நான் படிக்கிறேன் அப்படின்னா அப்பையும் அந்த பிரச்சனை தீராது. எப்போ தீரும் அப்படின்னா கடவுளை எந்த விதமான சுயநலத்தோட வணங்காமல், கடவுள் எனக்கு அன்பானவர், கடவுளுக்கு நான் அன்பானவன், என்னோட வாழ்க்கையை அவர் சரி பண்ணுறதுக்கு என்னோட தந்தையா, என்னோட தாயா, என்னோட குருவா, என்னோட கடவுளா, என்னுடைய நண்பனா அவர் இருக்கிறாரு. அந்த மாதிரி கடவுளை நீங்கள் அன்பு செலுத்தணும். அப்போ அன்பினால் எந்த ஒரு விஷயங்கள் செஞ்சாலும் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் கிடைக்கும். இவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியலன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நல்லது.